ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சார்ந்தவர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஒவ்வொரு லக்கினங்களும் அதனுடைய 7ஆம் இடமும் அல்லது 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் அல்லது வாழ்க்கை துணையும் அமையும் விதம் அல்லது 7ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் 7ஆம் இடத்துக்குரிய தன்மையை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அல்லது எப்படி அமைகிறார்கள் என்பது சார்ந்த தகவல்களை பார்த்து வருகிறோம். இதுவரையில் மேச லக்கணத்தையும் மேசராசிகளையும், ரிஷப லக்கணத்தையும் ரிஷபராசிக்காரர்களையும் மற்றும் மிதுன லக்கணம் மிதுன ராசிக்காரர்களை இன்று பார்ப்போம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனைவியின் பார்வையிலிருந்து தீப்பொறிகள் வரலாம், சந்திக்கத்தான் வேண்டும், வேறு தவிர்ப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்திற்கு, அது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை லக்கணமாக பாவித்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பெண் தந்தையனுடைய முழு எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணையிடம் நடந்து கொள்கிறாள் அல்லது வாழ்க்கை துணையை தந்தையனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்தி வைக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகம் பார்த்து விட்டோம். இதில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் நின்ற நிலைக்கு 5, 7, 9இல் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் அமையும் பட்சத்தில் வாழ்க்கை என்பது இந்த மிதுன லக்கணத்துக்காரர்கள் மட்டுமே வாழ்க்கையை பூரணமாக அனுபவிக்கிறார்கள் என்பதில் நிறைய விஷயங்களை அடையாளம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் வாழ்க்கை துணையை விட இவர்களுக்கு இளைய சகோதரமும் நண்பர்களும் இவருக்கு கீழ் பணிபுரிபவர்களும் இவர்களுடைய ஏற்றத்துக்கு பலமான உதவி செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக அந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்குரிய காரகத்துக்குரிய கிரகங்கள் அவர்களை விட்டு விலகும் பொழுது அவர்கள் மரணத்தை சந்திக்கக்கூடிய தன்மை வரையிலும் போய்விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் இளமை கால இனிய கனவுகளை மறந்து நிகழ்கால வாழ்க்கையில் கவசம் அணிந்து போராட பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, எனக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது என்றால் இந்த தகுதி எல்லாம் காணாமல் போய்விடக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7இல் சந்திரன் இருந்தால் இதமோ இதம், சுகமோ சுகம், இதுவும் ஒரு இனிய இல்லறம்தான். ஆனாலும் கற்பனைக்கும் நடைமுறைக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இருக்காது என்பது சற்று மனதை அழுத்தக்கூடிய சிறிய தகவல். 7இல் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் மனைவியோடு வாழ்ந்த காலம் அப்பாப்பா போதுமடா சாமி என்று இருக்கும். நியாயபூர்வமான மரியாதையான சொற்களையும் இந்த ஆண்மகன் திருமணத்து அன்றே தாரை வார்த்து விட வேண்டும். இல்லை என்றால் மனதிலிருந்து அந்த மரியாதை கலந்த எண்ணத்தை மனதிலிருந்து பிடுங்கி வீச தூர எறிந்து விடுவார். திரும்ப எடுக்க முடியாத தூரத்திற்கு வீசி எறிந்து விடுகிறார் என்பதை நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு தோஷமல்ல. ஆனாலும் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு எதிரி வாழ்க்கை துணையாக வந்து காலக்கணக்கை நேர் செய்யும் விதமாக வாழ்க்கை துணை அமைவது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் நல்ல செல்வாக்கையும் தன்னுடைய பூரண அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருளாதாரத்தை தரக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறாள். ஆனால் மனதை புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை அந்த பெண்ணுக்கு அமைவதில்லை என்பது நடைமுறையில் நிறைய பார்த்திருக்கிறோம். 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் இவர்கள் பாடசாலை அமைத்து கொடுக்க வேண்டும். அது சரி, திருமணத்துக்கு பிறகு ஏன் இவர்களிடம் புத்தி இப்படி கூர்மை இப்படி மழுங்கி போனது என்று மற்றவர்கள் நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய தன்மையை நடைமுறையில் காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்து விடுகிறது. 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் திருமணமே செய்யாமல் இருந்தால் நல்லது. ஆண் பெண் இருவருக்குமே அது கர்ண கடூரமான ஏற்ற இறக்கமுள்ள மன வாழ்க்கையை கொடுத்து சங்கடங்களையும் அவமானங்களையும் அள்ளி தெளித்து விடுகிறதை காண முடிகிறது.
7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் கோடையும் வசந்தமும் ஆண்டுதோறும் மாறி மாறி வருவதைப் போல் வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் இதுவும் ஒரு திருப்தி தான். 7ஆம் இடத்தில் சனி இருப்பது தொல்லை இல்லை என்ற அளவில் இதுவும் நிம்மதிதான். பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது அவ்வளோ சிறப்பானதில்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருப்பது கிட்டத்தட்ட அற சந்நியாசி என்ற சூழ்நிலையை தந்துவிடுகிறது. இது இல்லாமல் உபய லக்கணங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மேனம் இவர்கள் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் இவர்களுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் வாழ்க்கையில் ஒத்துப்போவதில்லை. மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் குரு. அவர்களிடம் செல்வாக்கு, கௌரவம், மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையும் செல்வாக்கும் கௌரவம் மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மிதுன லக்கணத்துக்காரர்களிடம் உள்ள கலாரசனை விதவிதமான அனுபவங்களையும் சுகங்களையும் தரக்கூடிய நடவடிக்கைகள் இந்த பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ இவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, இவர்களுக்கு ரசனை தேவைப்படுகிறது. இந்த ரசனையும் பொருளாதாரம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதால் அந்த வண்டி ஓடுகிறது. பணத்தினுடைய பரிமாற்றம் குறைந்தாலும் உணர்ச்சிகளினுடைய பரிமாற்றங்கள் குறைந்தாலும் இந்த வாழ்க்கை உடைவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் லக்கணமும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒருங்கே அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு மாமியார் உறவு சிறப்பாக இருப்பதில்லை என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. மாமியார் தலைகணமும் திமிரும் உள்ளவர்களாக அமைவார்கள். அதே சமயத்தில் மகா புத்திசாலியாகவும் இருக்கிறார்கள். நல்ல கணித அறிவும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நல்ல கணிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அது கணவனிடம் இருந்தால் அந்த பெண் வரவேற்கிறார். மாமியாரிடம் இருக்கும் பொழுது அந்த மாமியாரிடம் அவருக்கு தெரியாமலேயே ஒரு அகங்காரமும் தலைகணமும் வந்து விடுகிறது. அதனால் அந்த பெண் பாதிக்கப்படுகிறார். இதையெல்லாம் தாண்டி கணவனும் மனைவியும் திருமணமான முதல் குழந்தை பெற்றவுடன் குடும்பத்தை விட்டு தொழில் நிமித்தமாகவோ அல்லது உறவு நிமித்தமாகவோ அந்த குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பொழுது அவர்களைப் போல் ஒரு சாலச்சிறந்த தம்பதிகள் இல்லை என்றே சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு கருத்தொருமித்த காதலர்களாக வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்பை அந்த தனிமை அல்லது ஒதுங்கி இருக்கும் நிலை உருவாக்கி தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978889 மற்றும் ஒரு 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.